ஹாய் கைஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி என்ன கொஷின் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோ ரவுண்ட் 3 கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்போது ஜோஹோ ரவுண்ட் 3ல கொஞ்சம் இன்னுமே டஃப்பாக்கிட்டு தான் போகிறாங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரவுண்ட் 3 கொஷின் தான், பட் இது ஒரு லெவல் 1 மாதிரி. இப்போது இன்னும் டஃப் எப்படி கேட்பான்னு பார்த்தோன்னா, இது ஒரு சினாரி மாதிரி கொடுத்துட்டு இதே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னொரு சினாரி ஆட் பண்ணுவாங்க. இதுலேயே அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு கொஷினில் தான் இப்போ லெவல் 1 பார்க்க போகிறோம். சரிவா, நம்ம கொஷினை ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷின் புரிகிறதுக்கு உங்களுக்கு மெயினாக 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து உங்களுக்கு எப்படி ஒரு 2D அரே க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் அடுத்து உங்களுக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் நம்ம கொஷினை ஒரு டயக்ராமேட்டிக்காக புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்த கொஷின். ஸோ இதுதான் ஒரு 2D மேட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு இந்த மேஸில் ஒரு அட்வென்ச்சர் கொடுத்துருவாங்க அண்ட் ஒரு ட்ரெஷர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அட்வென்ச்சர் இருக்கிறதுலே எந்த ஷார்ட்டஸ்ட்டு எத்தனை ஸ்டெப் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துட்டு போனால் இந்த ட்ரெஷரை ரீச் பண்ணுவான், அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் இந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இவன் அட்வென்ச்சர் வந்து 1 2 3 4th ஸ்டெப்பில் அவன் ட்ரெஷர் ரீச் பண்ணலாம். இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். ஆனால் இது இல்லாமல் இப்படியும் ஒரு 4 ஸ்டெப்பில் ரீச் பண்ணலாம். அப்படின்னா இவ்வளோ தூரம் சுற்றிட்டு போயிட்டு கூட 1 2 3 4 6 ஸ்டெப்ஸ் கழிச்சு ரீச் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு தான் இந்த கொஸ்டினே. இப்போ நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சினாரியில் நீங்கள் என்ன அல்காரிதம் வந்து அப்ளை பண்ணுவீங்க? ஸோ 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. ஒன்று பிஎஃப்எஸ் அப்ளை பண்ணலாமா, இல்லை டிஎஃப்எஸ் அப்ளை பண்ணலாமா, அது வந்து யோசிங்க. தெரிஞ்சால் டக்குனு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம பிஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஎஃப்எஸ் வந்து ஒரு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ அது வந்து ஒரு லெவல் பை லெவலாக தான் போகும். ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணுற லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு கம்மியான லெவலில் ரீச் பண்ணும்போது அப்பயே அது ட்ரெஷர் ரீச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சினாரியில் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் இந்த மாதிரி சினாரியில் வந்து நம்ம பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணோம். இதே உங்களுக்கு வந்து ஆல் பாசிபிள் பாத்ஸ், அதாவது இந்த அட்வென்ச்சர் எப்படிலாம் இந்த ட்ரெஷர் ரீச் பண்ணலாம் எல்லா பாசிபிள் பாத்தையும் உங்களுக்கு தேவைன்னா அப்போ வந்து நீங்கள் டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இருக்க எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி எல்லா லெவல்லையும் உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு ட்ரெஷர் ரீச் பண்ணுறதுக்கு அது எல்லா பாசிபிலிட்டியும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியில் தான் நம்ம பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் வந்து எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி ஒரு 2D அரே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2D அரே எப்படி க்ரியேட் ஆகணும்னா, இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ சைஸில் க்ரியேட் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் கொஸ்டின் வந்து 2x2 தான் கொடுத்துட்டான், அதனால் நான் 2x2 தான் இனிஷியலைஸாகவே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி க்ரியேட் ஆகக்கூடாது. கொஸ்டின் வந்து 8x8 கொடுத்தாலுமே அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகணும், 10x10 கொடுத்தாலுமே அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைனாமிக்காக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம மேஸ்ன்னு ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அரேவை ஹோல்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணோன்னா, எத்தனை ரோ எத்தனை காலம்க்கு நம்ம வந்து மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்புட்டாக வாங்கிக்கும். அப்புறம் அந்த சைஸ்க்கு நமக்கு ஒரு மேஸ் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் இப்போது அந்த மேஸை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம 4x4 கொடுத்ததால அது வந்து 4x4 மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் இதே ஒரு 6x6 கொடுத்தாலும் அந்த சைஸ்க்கு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணிடும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு டைனமிக்காக நம்ம கிளாஸ் எப்பவுமே க்ரியேட் பண்ணணும். ஆனால் இந்த மேஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதுதான் மெயினாக பண்ணுது. அண்ட் இது வந்து கடைசியாக இனிஷியலைஸ் பண்ணோன்னே இனிஷியலைஸ் மேஸ்ட்டு ஒன்று கால் பண்ணுது. ஸோ இந்த இனிஷியலைஸ் மெத்தட் என்ன பண்ணோன்னா, நம்ம கேரக்டர் அரேயில் இனிஷியலாக எல்லா எலிமெண்ட்டையுமே 0 0 தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மாதிரி எம்டி மேட்ரிக்ஸ்னால நான் இப்போ 0 0 ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த கேரக்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுதான் இனிஷியலைஸ் மேஸ் மட்டும் பண்ணுது. அண்ட் அடுத்து பிரிண்ட் மெஷ்னு ஒரு மெத்தட்.
இந்த மெத்தட் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் இங்கே நம்ம பார்த்தீங்களா இந்த மேஸை பிரிண்ட் பண்ணுது. ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணிவிட்டு இந்த மேஸை நமக்காக பிரிண்ட் பண்ணுது. இதுதான் இந்த பிரிண்ட் மேஸ் பண்ணுற வேலை. அண்ட் புட் ட்ரெஷர். ஸோ இப்போ புட் ட்ரெஷர் மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ரோவில் எந்த காலமில் நம்ம ட்ரெஷரை வந்து போட போகிறோம், அதாவது ட்ரெஷரை அட்வான்ஸ் ட்ரெஷர் ரீச் பண்ணணும்ல. ஸோ எந்த ரோவில் எந்த காலமில் நம்ம ட்ரெஷரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் ஹேண்டில் பண்ண போகுது. இதுவும் அதே மாதிரி ஒரு ரோ காலம் வந்து இன்புட்டாக வாங்குது. அண்ட் நீங்கள் ஏன் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நம்ம ப்ரோக்ராமிங் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும். இப்போ எப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் அரே வந்து 0 பேஸ்ட் இண்டெக்ஸ். ஆனால் இப்போது நார்மலாக நான் இப்போ ஒரு யாரோ ப்ரோக்ராமே தெரியாத ஒருத்தனை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இப்போ நான் எந்த இடத்துல ட்ரெஷர் போடுறதுன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போடணுன்னா 3rd ரோவில் 3rd போடு அந்த மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் அது வந்து 2nd ரோ, ஏன்னா அரே வந்து ஒரு 0 பேஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கோட் பண்ணுறதுக்காக நான் வந்து அவன் 3rdனு கொடுத்தா நான் 1 குறைச்சி வாங்கிப்பேன் இந்த அரேனால். ஸோ அதனால் நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு சினாரியோ ஹேண்டலிங் தான். இப்போது நான் ட்ரெஷர் போடும்போது அவன் இந்த மேட்ரிக்ஸ் சைஸ்க்கே இல்லாத ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்குறான், இந்த இடத்துல போடுன்னு. இப்போ நான் 6x6 தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8வது ரோவில் போடு அப்படிலாம் கொடுத்தா நம்ம போட முடியாது, அந்த நேரத்தில் எரர் வச்சு நின்றோம். அந்த சினாரியோ ஹேண்டில் பண்ண தான் இந்த இஃப். இப்போ ஒரு வேலிட் இல்லாத டெஸ்ட் கேஸ் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம இந்த இடத்துல இன்புட் போட முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இந்த லைனை தாண்டி வந்துருச்சுன்னா அது ஒரு வேலிட் கேஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரெஷரை ஃபில் பண்ணிடுறோம். ட்ரெஷரை ஃபில் பண்ணிட்டு நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதுதான் இந்த மெத்தட் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கு ட்ரெஷரை பிரிண்ட் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரெஷரை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மேஸ் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி 2nd ரோ 4th காலமில் 2nd ரோ 4th காலமில் நான் வந்து ட்ரெஷரை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த புட் ட்ரெஷர் மெத்தட் பண்ணுற ஒர்க்கு. அண்ட் அதர் தென் தட் நம்ம ஒரு நோட் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு நான் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இந்த நோட் கிளாஸ் வந்து இனிஷியலாக நோட்னா என்னென்னா, அது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நமக்காக ஹோல்ட் பண்ணணும். நான் இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா, நான் எந்த ரோவில் இருக்கேன், எந்த காலம் போயிருக்கேன், அண்ட் எத்தனை ஸ்டெப்ஸ் கடந்து நான் இங்கே வந்திருக்கேன், அந்த 3 டேட்டா ஹோல்ட் பண்ண தான் நான் இங்கே வந்து நோட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்குமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் எந்த ரோன்னு வாங்குகிறேன், எந்த காலம்னு வாங்குகிறேன், அண்ட் நான் எத்தனை ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ் கடந்து நான் இந்த ரோ காலம்க்கு வந்திருக்கேன், அதை வந்து நான் ஒரு கணக்கில் வச்சுக்க தான் நான் அந்த ஸ்டெப்ஸ்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அட்லாஸ்ட் நம்ம வந்து எப்போ ட்ரெஷர் ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் ஸ்டெப்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இத்தனை ஸ்டெப்ஸ் தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன், அதுதான் எனக்கு மினிமம் அந்த மாதிரி. ஸோ அந்த சினாரியோக்காக தான் நான் இங்கே வந்து நோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத், இதுதான் நம்ம மெயினாக சால்வ் பண்ண போகிற மெத்தடே இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ரோ எந்த காலம்னு வாங்குகிறோம். ஸோ இந்த எந்த ரோ எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் 4th ரோன்னு கொடுத்தா கூட கரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுதான் அந்த கேஸ் ஹேண்ட்லிங். திரும்பவுமே ஒரு ட்ரெஷரர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே ரோ காலமாக குறிக்குது. ஸோ எப்போ நம்ம ட்ரெஷர் வந்து ஒரு வேலிட் இல்லாத டெஸ்ட் கேஸ் இன்புட்டாக கொடுத்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம போட முடியாதுன்னா நம்ம உடனே -1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏன்னா அது ஒரு மேட்ரிக்ஸ் டெஸ்ட்டே இல்லை, அது ஒரு இன்வேலிட் டெஸ்ட் கேஸ். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து -1 ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டர் போட போகிறீங்க இந்த செல்லில். பட் ஆனால் நீங்கள் இருக்கிற செல்லே ஒரு ட்ரெஷர் செல் தான். ஸோ அப்போ அட்வான்ஸ்டர் வந்து எங்கேயுமே மூவ் ஆக தேவையில்லை, ஏன்னா இருக்கிறதே ஒரு ட்ரெஷர் தான். ஸோ கரண்ட் ஸ்டெப் தான் அவன் வர ஸ்டெப்பு நுழைஞ்சோடனே ஒரு ட்ரெஷர் தான் இருக்குது. ஸோ அதனால் அவன் எங்கேயுமே போக தேவையில்லை, அவன் ஸ்டெப்ஸு நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணலாம். எந்த ஸ்டெப்புமே தேக்க தேவையில்லை, இருக்கிற இடமே ஒரு ட்ரெஷர் தான். ஸோ அந்த சினாரியோல வந்து நம்ம 0 ஸ்டெப்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது ஒரு ஹேண்ட்லிங். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ அதுவுமே இல்லைனா நம்ம ஒரு அட்வென்ச்சரை இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். இப்போ மேஸ் ஆஃப் ரோ ஆஃப் காலமில் நம்ம ஒரு அட்வென்ச்சரை இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரோ லென்த் காலம் லென்த் என்ன பண்ணோன்னா, இந்த ரோ எத்தனை ரோன்னு பார்த்துறோம், 1 2 3 அந்த மாதிரி இருக்கிறதே மேக்ஸிமம் நம்மளோட வேலிட் லென்த் என்ன அப்படின்னு பார்த்துக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 6x6 இனிஷியலைஸ் பண்ணதால் நம்ம ரோ லென்த் மேக்ஸிமம் வந்து மேஸோட லென்த், அதாவது இந்த ரோவோட லென்த் வந்து 6.
அதனால் இந்த ரோ லென்த் வந்து அதை ஹோல்ட் பண்ணோம். காலம் லென்த் என்ன பண்ணோன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு அரே ஆஃப் ஜீரோட லென்த் எடுத்துக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு எனிதிங் எடுத்தால் கூட போதும். ஏன்னா என்னமே எல்லா ரோவுமே ஒரே சைஸ் தான் இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ரோவோட லென்த் எடுத்தாலே நம்ம வந்து காலம் லென்த் ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து காலம் லென்த். ஸோ இங்கே வந்து நம்ம பூலியன் அரே ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பூலியன் அரே எதுக்குன்னா, இப்போ நான் சம்டைம்ஸ் நான் விசிட் பண்ண அரேவையே நான் திரும்ப விசிட் பண்ணலாம். நான் இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்துட்டேன், ஏற்கனவே நான் வந்துட்டேன்றது எனக்கு தெரியறதுக்கு நான் இங்கே ஒரு மார்க் போட்டு இருக்கிறேன். அதுதான் இந்த விசிட் அரேவோட பர்பஸே. ஸோ நான் இங்கே வரலனா தான் நான் இங்கே அடுத்த ஸ்டெப்பே கணக்கு வைக்க முடியும். இப்போ நான் சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருந்தேன்னா அது வேஸ்ட்டு. அதனால் நம்ம வந்து ஒரு விசிட் அரே மெயின்டைன் பண்ணுறோம். இந்த விசிட் அரே என்னென்னா, நான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா அந்த ஸ்டெப்பை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டராக மார்க் பண்ணிடுறேன். ஸோ அந்த விசிட் அரே மெயின்டைன் பண்ணுறது தான் நான் இந்த மாதிரி வந்துட்டேன்ற மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த விசிட்னு ஒரு பூலியன் அரே மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம எப்போ அந்த செல்லை விசிட் பண்ணிடுறோமோ அப்போ அதை ட்ரூன்னு ஆக்கிடுறோம். இனிஷியலாக எல்லா புள்ளியுமே ஒரு ஃபால்ஸ் வேல்யூவில் தான் இருக்கும் நம்ம மேட்ரிக்ஸில். அண்ட் அடுத்து டைரக்ஷன்ஸ். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஒரு கோர் கான்செப்டே. ஸோ நம்ம டைரக்ஷன் அரே என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் அந்த அரே போட்டோன்றது புரியறதுக்காக நான் அந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இந்த அட்வென்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்வென்ச்சர் இருக்கிறது 4 பாசிபிலிட்டி தான். ஒன்றா மேலே போகலாம், லெஃப்டில் போகலாம், ரைட்டில் போகலாம், இல்லை கீழே வரலாம். இதுதான் இந்த டைரக்ஷனோட பாசிபிலிட்டி. 4 பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்களேன். இப்போ மேலே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணோம், காலம் எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் ரோ மட்டும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே மேலே போகிறதுனா ரோ டிக்ரீஸ் பண்ணணும். நம்ம இப்போ 3rd ரோவில் இருக்கான அட்வென்ச்சர், இப்போ மேலே போகிறோன்னா 2nd ரோ போகணும், பட் ஆனால் காலம் சேமாக தான் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் போனால் என்ன ஆகும், காலம் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் அதே ரோவில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் காலம் மைனஸ் பண்ணுறோம், ரோ அப்படியே தான் இருக்க போகுது. அண்ட் அதே ரைட்டில் போகிறான், இப்போ வந்து ரோ அப்படி தான் இருக்குது, ஆனால் காலம் ப்ளஸ் ஆகுது, ஏன்னா அவன் ரைட்டில் போகிறான். அண்ட் டவுனில் வரான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரோக்கு போகிறான், அப்போ வந்து நம்ம ரோ ப்ளஸ் பண்ணோம், காலம் அங்கே தான் இருக்குது. அவனோட பாசிபிள் வந்து இந்த 4 டைரக்ஷன் தான் அவனால் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 டைரக்ஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 4 டைரக்ஷனில் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி தெரியுது, இப்போ பார்த்தீங்கன்னா ரோ மைனஸ் பண்ணுறோம், காலம் அப்படியே இருக்குது. அதுதான் அங்கே வந்து நம்ம -1 0, அதாவது ரோவை -1 பண்ணுறோம், காலம் வந்து 0 தான் இருக்குது. அண்ட் இன்னொரு சினாரியோ, லெஃப்ட்டு போதா, லெஃப்ட்டில் என்ன பண்ணுறோம், லெஃப்ட்டில் வந்து காலம் டிக்ரீஸ் ஆகுது, ரோ அப்படி தான் இருக்குது. ஸோ ரோ 0ன்னு இருக்கும், காலம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இது ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் ரைட்டில் போகிறான், ரைட்டில் போகும்போது காலம் ப்ளஸ் ஆகுது, ரோ அப்படியே தான் இருக்குது. அண்ட் ரோ அப்படியே தான் இருக்குது, காலம் வந்து நம்ம 1 ப்ளஸ் பண்ணுறோம். அண்ட் டவுனில் வரோம், இந்த சினாரியில் பார்த்தா காலம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் ரோ தான் 1 ப்ளஸ் ஆகுது. அண்ட் ரோ ப்ளஸ் 1 ப்ளஸ் பண்ணுறோம், காலம் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 4 பாசிபிலிட்டி. இதுதான் நம்ம வந்து 2D அரேல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 4 பாசிபிலிட்டியும். இப்போ நம்ம கோடில் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே நம்ம பார்த்த 4 பாசிபிலிட்டி தான் இது. ரோ +1 பண்ணுறோம், காலம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம டவுன் வரும். அண்ட் அதே தான் இங்கே ரோ -1 ஆகுது, லெஃப்ட் போகிறோம். அண்டு ரோ -1 ஆகுது, அதாவது அப் போகிறோம். அண்டு ரோ அப்படியே இருக்குது, காலம் +1 ஆகுது, அதாவது ரைட் போகிறோம். அண்ட் ரோ அப்படியே இருக்குது, காலம் மைனஸ் ஆகுது, அதாவது லெஃப்ட் போகிறோம். ஸோ இதுதான் இந்த 4 டைரக்ஷன். ஸோ இந்த 4 டைரக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம இப்போ ஒரு செல்லில் இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த செல்லு இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து நம்ம Q டேட்டா செக்ஷன் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் இந்த செல்லை இப்போ நான் இங்கே இருக்க ஒரு செல்லை விசிட் பண்ணுறேன்னா இது ஒரு 4 பாசிபிலிட்டி ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த 4 பாசிபிலிட்டி நான் செக் பண்ணிட்டு தான் அந்தந்த செல்லோட அடுத்த 4 பாசிபிலிட்டி நான் பார்க்கணும். ஸோ அதனால் ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்ண நான் வந்து Qன்ற டேட்டா செக்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த Q வந்து நம்ம நோட் எடுத்துப்போம். இந்த நோட் நம்ம பார்த்தோம்ல, எதுக்காக நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ண, இந்த கரண்ட் ரோவில் இருக்கும், கரண்ட் காலமில் இருக்கும், ஆனால் எத்தனை ஸ்டெப்ஸ் கடந்து இங்கே வந்திருக்கும், அதை மெயின்டைன் பண்ண தான் இங்கே இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்வென்ச்சர் எங்கே ஸ்டார்ட் ஆகிறோனோ அதுதான் நமக்கான ஃபஸ்ட்டு செல். இப்போ அட்வென்ச்சர் இங்கே ஸ்டார்ட் ஆகிறோன்னா இதுதான் நமக்கான ஃபஸ்ட்டு செல். ஸோ செகண்ட் ரோ 0th காலமில் தான் அட்வென்ச்சர் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு நியூ ரோ க்ரியேட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு நியூ நோடு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, அண்ட் அதோட ஸ்டெப்ஸ் வந்து 0, ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இனிஷியலாக அதை நம்ம க்யூவில் ஆட் பண்ணிடுறோம். அண்ட் நம்ம ஆட் பண்ண அந்த செல்லை விசிட்டரில் இங்கே ட்ரூன்னு மாற்றிடுறோம். ஸோ நான் இங்கே ஏற்கனவே வந்துட்டேன், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இங்கே ஏற்கனவே வந்துட்டேன்
அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக பூலியன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஒயில் லூப்பில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கியூ எம்டி ஆகிற வரைக்கும், அதாவது நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து எல்லா பாசிபிலிட்டியும் ஆட் பண்ணிட்டே போகலாம் க்யூவில். அந்த பாசிபிலிட்டி முடிகிற வரைக்கும் அது இந்த ஒயில் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆர் நம்ம ட்ரெஷரை ரீச் ஆனால் பிரேக் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ஒயில் லூப் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் கியூ எம்டி ஆகாத வரைக்கும் ஒயில் லூப்பை ரன் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் க்யூவில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன். அதாவது நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு க்யூவில் போகிறேன். நான் சொன்னேன்ல, இந்த செல்லில் இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்து தான் நான் அடுத்த செல்லுக்கு போகணும். அந்த இதுக்காக நான் ஃபஸ்ட்டு செல் எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செல் எடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு செல்லுக்குமே ஒரு 4 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்பு, டவுனு, லெஃப்ட், ரைட். ஸோ அந்த டேரக்ஷன்ஸ் அதனால தான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபார் லூப்பில் ஐட்டேட் பண்ண போகிறோம். அதோட 4 பாசிபிலிட்டியும் ஐட்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கரண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன, இப்போ வந்து நான் ரோ அதாவது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட் பாசிபிலிட்டி வந்து ரோ வந்து ப்ளஸ் பண்ணுறோம், காலம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து டவுன் போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் கரண்ட் இடத்துல இருந்து நான் டவுன் போகிறேன் +1, அதாவது இங்கே +1 ஆகும். இங்கே எதுவுமே 0 இல்லை, அதாவது 0. ஏன்னா நம்ம இப்போ வந்து காலம் அப்படியே தான் இருக்குது. நான் 0 ப்ளஸ் பண்ணாலுமே அது அதே வேலையை தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம புதுசாக அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் காலம் வந்து ஒரு இன்டிஜர் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த நம்ம அடுத்து போக போகிற இடம் ஒரு வேலிடான இடமான்னு நமக்கு செக் பண்ணுறோம். அதாவது நம்ம அடுத்து போக போகிற இடம் வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்கா, இல்லை நம்ம மீறி வெளியே போயிடுறோமா, அதை செக் பண்ணுறோம். அது ஒரு வேலிடான ஒரு இடமா இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து போக போகிற இடம் வந்து ரோக்குள்ளே தான் இருக்கான்றது தான் இந்த 2 கண்டிஷன். அண்ட் அந்த அடுத்து போக போகிற காலமும் இந்த நம்ம மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்கா அப்படின்றது 2 கண்டிஷன். அண்ட் இங்கே வந்து நம்ம விசிட் அரே ஃபால்ஸாக இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டேன், நான் திரும்ப அதை போய் செக் பண்ண முடியாது. அது ஒரு ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே வரலை, புதுசாக வரேன்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம இங்கே விசிட் அரேலையும் நம்ம போக போகிற இடம் வந்து ஒரு ஃபால்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிட்டா இப்போ அந்த கண்டிஷனில் போகிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு இப்போ நம்ம ஃபால்ஸாக இருக்கான்னு பார்த்துறோம். ஸோ ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஃபால்ஸாக இருந்தோடனே நம்ம அது ஒரு வேலிடான செல்லு நமக்கு வந்து புரிஞ்சிருது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து ட்ரெஷர் இருக்கா அந்த இடத்துலன்னு பார்க்குறோம். இப்போது அந்த இடத்துல ட்ரெஷர் இருக்குன்னா நான் ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டேன். நான் கரண்ட் ரோலில் புல் பண்ண நோட்லேருந்து நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த நோடு வந்து நான் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் அந்த ட்ரெஷரை ரீச் பண்ணிட்டேன்னா இது வரைக்கும் நான் வந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த நோடு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நான் ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் அப்படி இல்லை, நான் இப்போ அடுத்த பாசிபிலிட்டி பார்க்கணும், அந்த டைமில் நான் இப்போ ஒரு புது நோட் க்ரியேட் பண்ணிட்டு நான் அடுத்த செல்லுக்கு போகும்போது அந்த புது நோடு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை நான் க்யூவில் ஆட் பண்ணிடுறேன். அந்த க்யூவில் ஆட் பண்ணிட்டா இப்போ நான் அந்த செல்லை ஒரு விசிட் பண்ணிட்டேன். அந்த செல்லை நான் விசிட் பண்ணிட்டதால அந்த பூலியன் அரேவை நான் ட்ரூ ஆக்கிடுறேன். ஸோ மெயினாக இதுதான் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டியும் கவர் பண்ணும்போது அது ஒரு பேஸாக போகும். அண்ட் எல்லா பாசிட்டிவ் கவர் பண்ணும்போது நம்ம ஒரு இடத்துல வந்து ட்ரெஷரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடமே ஹேண்டில் பண்ணிடுச்சு. நம்ம ட்ரெஷரை ரீச் பண்ணிட்டோன்னா அப்பயே நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் பூலியன் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஐ மீன் வைல்டு ஃபுல்லாக நம்ம க்யூவே எம்டி ஆகிடுச்சு. அப்போனா இவ்வளோ நான் சர்ச் பண்ணியும் என்னால் ஒரு ட்ரெஷருக்கு பார்த்தே இல்லை, ட்ரெஷர் இன்ஸ்டேஸ் பண்ணலாம் ஒரு பார்த்தே இல்லை. அந்த சினாரியில் வைல்டு முடிஞ்சிச்சுன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த டைமில் நான் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதாவது இது ஒரு ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், ரிட்டர்ன் பண்ணுறது தான் இதுதான். ஏன்னா வேலிடாக தான் இருக்கும். பிகாஸ் எப்பயுமே நம்ம ஒரு ட்ரெஷர் இனிஷியலைஸ் தான் பண்ண போகிறோம். எனிவே அது ஒரு பாத் ஃபைன் தான் பண்ண போகுது. ஸோ நம்ம இந்த மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா அதனால தான் இது -1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மே. இப்போ நான் இப்போ ரன் பண்ணி பார்த்தேன்னா இப்போ வந்து நான் வந்து 6x6 மேட்ரிக்ஸில் ட்ரெஷரை வந்து நான் எங்கே வச்சுருக்கேன் ரன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ணலாம், கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நான் 6x6 மேட்ரிக்ஸில் ட்ரெஷரை வந்து நான் செகண்ட் ரோ 4th காலமில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே
அண்ட் அட்வென்ச்சரரை வந்து நான் வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம்ல இனிஷியேட் பண்ணியிருக்கேன், அதாவது பக்கத்து அந்த ரோலே இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செல்லை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம், எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்துட்டு இங்கேருந்து 3 ஸ்டெப் எடுத்து வச்சா நமக்கு ட்ரெஷர் ரீச் ஆகிடும். அதனால தான் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் அட்வென்ச்சரர் வந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5th ரோ ஃபஸ்ட்டு காலம்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து 6 கிரியேட் ஆகுது, அதாவது இங்கேருந்து இப்படி போயிருக்கு, ஆர் இப்படி போகலாம். இந்த மாதிரி எல்லா நமக்கு லெவல் பை லெவலாக போகிறதால நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அதுதான் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் பார்த்து நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறோம். இதே உங்களுக்கு டிஎஃப்எஸ் எப்போ யூஸ் பண்ணோன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி நான் இங்கே வந்து இப்படி தான் ட்ரெஷர் ரீச் பண்ணியிருக்கேன், இவன் எப்படி வேணால் ரீச் பண்ணலாம், அட்வென்ச்சர் இப்படி போய் ரீச் பண்ணலாம், ஆர் கீழே போய் ரீச் பண்ணலாம், அவன் எப்படிலாம் ரீச் பண்ணலாம் எல்லா பாசிபிளையும் கேட்டால் தான் நீங்கள் வந்து டிஎஃப்எஸ்க்கு போகணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஆர் நான் லிங்க்டின் ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நான் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள், நான் ஷூராக ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்ஸ் கைஸ்.